எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஹைதராபாதி ஸ்டைல்ல ருசியா ஈஸியா ஒரு சிக்கன் கறி செய்யலாமா? இது நிசாமி தம்கா முர்க். இது நல்ல ரிச்சான ஸ்பைசஸ், தயிர் எல்லாம் சேர்த்து செய்கிற இந்த கறி ஹைதராபாத்ல ரொம்ப ஃபேமஸ். வாங்க நம்ம இன்னைக்கு இந்த ஸ்பெஷலான ஹைதராபாதி சிக்கன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் போன்ஸ் கூட எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா சுத்தமாக க்ளீனாக கழுவி வச்சுக்கோங்க. அதில் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சுக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுத சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரை நல்லா விஸ்க் பண்ணி சேர்க்குறேன். இது கூட 10 முந்திரி பருப்பு, 10 பாதாமை விழுத அரைச்சி சேர்த்துக்கலாம். இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். 1/2 கப் அளவுக்கு தேங்காயை அரைச்சி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் உப்பு, 2-3 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், வாசனைக்கு 2 டேபிள் ஸ்பூன் நெய், இன்னும் ரிச்சா டேஸ்டியாக இருக்க 2 கையளவுக்கு பொரிச்ச வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பாருங்க, பொரிச்ச வெங்காயம் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு. 1 கையளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, 1 கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நம்ம நிறைய ஸ்பைசஸ், ஃப்ளேவர்ஃபுல் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துருக்கோம். எல்லாம் இதில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். சிக்கன் பீசஸ் ஃபுல்லாக இந்த மசாலாவில் கவர் ஆகணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்ககிட்ட நல்ல ஒரு பெரிய போல் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ், விருந்தாளிங்க வரும்போது இந்த மாதிரி ஸ்பெஷல் ரெசிபீஸ் நீங்கள் செஞ்சு அவங்கள ட்ரீட் பண்ணுவீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சிக்கன் பீசஸ் இந்த மசாலாவில் ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். பாருங்கள், இப்போது ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா ஊறிருக்கு. இது குக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு ஒரு சின்ன கிண்ணம் வச்சு அதில் ஒரு சின்ன கறி துண்டை கேஸில் ஹீட் பண்ணி வைங்க. அது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றினா நல்ல ஸ்மோக் வரும். அப்போது அந்த போல் அப்படியே மூடி வச்சிடலாம். ஸ்மோக் எல்லாம் சிக்கன் பீசஸில் இறங்கி நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ரெண்டு நிமிஷம் நல்ல புகை வந்ததும் அந்த கிண்ணத்தை வெளியில் எடுத்துடலாம். சிக்கன் பீசஸ் மசாலாவில் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பீசஸை ஒரு பாட்டுக்கு மாற்றிடலாம். இதை நம்ம இப்போ தம்மில் குக் பண்ண போகிறோம். மூடி நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோவை மீடியம் லோலியே வச்சு ஒரு இரும்பு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். தம்மில் குக் பண்ணுறதுனால நம்மளுக்கு இங்கே ஸ்லோ குக்கிங்கில் தான் சிக்கன் வேகும். அதனால ஃப்ளேவர்ஸ், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இது மேலே அந்த பாட்டை வச்சு குக் பண்ணுங்கள். ஃப்ளேம் சின்னதாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட இப்படி ஸ்டீம் வெளியில் வராத மாதிரி பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் பாட் மூடிய ஸ்டீம் வெளியில் வராத மாதிரி கோதுமை மாவை வச்சு சீல் பண்ணிக்கலாம். சிக்கன் 1 hour குக் ஆகணும். ஃப்ளேம் லோலியே இருக்கட்டும். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் ரொம்பவே அருமையாக வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை ஸ்டோவ்லேருந்து எடுத்துடலாம். அருமையான தம்கா முர்க் தயாராகிடுச்சு. இந்த ஃப்ளேவர்ஃபுல் ஹைதராபாதி சிக்கன் கறி சப்பாத்தி, ஃபுல்கா, நான் இல்லைனா ஏதாவது மைல்டு புலாவ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டுக்கு ஸ்பெஷலாக கெஸ்ட் வரும்போது இல்லை கெட் டுகெதர் இருக்கும்போது கண்டிப்பாக இதை செய்யுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சிக்கனில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு டிஷ் இருக்கும். அது என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி லச்சா பரோட்டா வச்சு தான் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெயின் கோர்ஸ் கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி சிக்கன் வெந்திருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட பாராட்டை வெல்லுங்க. ஹைதராபாதி சிக்கன் கறியோட ஃப்ளேவர்ஸ் அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இது ஒரு ராயல் ட்ரீட்னே சொல்லலாம்.
உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.